Taste the Daily. திராவிட மாடல் அரசு சட்டமன்ற உறுப்பினர்கள் முன்வைக்கும் கோரிக்கைகளை கண்டுகொள்வதில்லை என திமுக கூட்டணி கட்சி எம்எல்ஏ புலம்பியது மக்களிடையே அதிர்ச்சியை ஏற்படுத்தியுள்ளது. தூத்துக்குடி மாவட்டம் சாத்தான்குளத்தில் நடைபெற்ற கட்சி கூட்டத்தில் பேசிய காங்கிரஸ் எம்எல்ஏ ஊர்வசி அமிர்தராஜ், சட்டமன்றத்தில் திமுக அரசிடம் பல்வேறு கோரிக்கைகளை மனுவாக கொடுத்தாலும் திமுக அரசு திட்டத்தை நடைமுறைப்படுத்துவதில்லை என குற்றம் சாட்டினார். திறனற்ற திமுக அரசு மக்களின் திட்டங்களை முறையாக நிறைவேற்றுவதில்லை என திமுகவின் கூட்டணி கட்சி சட்டமன்ற உறுப்பினரே குற்றம் சாட்டும் அளவிற்குதான் திமுக அரசின் ஆட்சி உள்ளது என பொதுமக்கள் விமர்சனம் செய்கின்றனர். இனி கொள்கை கூட்டணி என மாவிடிக்க முடியாது எனவும் மக்கள் ஏமாற மாட்டார்கள் எனவும் மக்கள் திட்டவட்டமாக தெரிவிக்கின்றனர். அநேக நேரம் அதுக்கு செயல்படுத்துவதில்லை என்பது ஒரு மிகப்பெரிய வருத்தமாக தான் எல்லா சட்டமன்ற உறுப்பினர், நானும் இல்லை, நீங்கள் காங்கிரஸ் சட்டமன்ற உறுப்பினர் கேளுங்க, அவங்களுக்கு அது என்ன நன்றாக வரவேற்கிறார்கள், வாங்க கொடுங்க எல்லாம் சொல்றாங்க. பட் தொகுதி வேணும் என்று கேட்கும்பொழுது அந்த காரியங்களே அது நடைபெறுகிறது, நிறைவேறாமல் போகிறது. திருவண்ணாமலை மாவட்டம் செங்கம் அடுத்த மேல்பள்ளிப்பட்டு கிராமத்தில் சாலையின் இருபுறமும் கழிவுநீர் கால்வாய் அமைத்து தர வேண்டும் என்று அப்பகுதி மக்கள் கோரிக்கையை விடுத்துள்ளனர். மேல்பள்ளிப்பட்டு பேருந்து நிறுத்தத்திலிருந்து செங்கம் செல்லும் சாலையில் ஒரு பக்கம் மட்டும் கால்வாய் அமைக்கப்பட்டு வருகிறது. இதனால் சாலையின் மற்றொரு புறத்தில் உள்ள குடியிருப்பு வாசிகள் தங்கள் வீடுகளின் கழிவு நீரை வெளியேற்றுவதற்காக மற்றொரு பக்கமும் கால்வாய் அமைத்து தருமாறு ஸ்டாலின் அரசின் மாவட்ட நிர்வாகத்திற்கு வேண்டுகோள் விடுத்திருக்கின்றனர். மயிலாடுதுறை மாவட்டம் ஆனைமேலகரம் ஊராட்சியில் வளர்க்கப்படும் பன்றிகளால் சுகாதார சீர்கேடு ஏற்படுவதாக வட்டாட்சியரை முற்றுகையிட்டு பொதுமக்கள் வாக்குவாதத்தில் ஈடுபட்டனர். ஆனைமேலகரம் ஊராட்சிக்குட்பட்ட மல்லியம் மற்றும் அதன் சுற்று வட்டார பகுதிகளில் காவிரி கரையில் வளர்க்கப்படும் நூற்றுக்கணக்கான பன்றிகள் குடியிருப்புகள், பள்ளி வளாகங்களுக்குள் புகுந்து பெரும் சேதத்தை ஏற்படுத்துவதாகவும் பன்றிகளுக்கு வழங்கப்படும் கோழி குடல் கழிவுகளால் துர்நாற்றம் வீசி வருவதாகவும் அவர்கள் வேதனை தெரிவித்தனர். இது தொடர்பான புகாரின் பேரில் ஆய்வு மேற்கொண்ட மயிலாடுதுறை வட்டாட்சியர் விஜயராணியை முற்றுகையிட்டு பன்றிகளை உடனடியாக அப்புறப்படுத்துமாறு அவர்கள் கோரிக்கை விடுத்தனர். சேலம் தெற்கு சட்டமன்ற தொகுதிக்குட்பட்ட பகுதியில் கழிவுநீர் கால்வாய் அமைக்கும் பணிகளை அதிமுக சட்டமன்ற உறுப்பினர் பாலசுப்ரமணியன் தொடங்கி வைத்தார். சேலம் தெற்கு சட்டமன்ற தொகுதிக்குட்பட்ட 40வது வார்டு அஷ்டலட்சுமி நகர் மற்றும் கரைமேடு முனியப்பன் கோயில் தெருவில் சட்டமன்ற உறுப்பினர் மேம்பாட்டு நிதியிலிருந்து 82,50,000 ரூபாய் மதிப்பீட்டில் கழிவுநீர் கால்வாய் அமைக்கும் பணிக்கு பூமி பூஜை செய்யும் நிகழ்ச்சி நடைபெற்றது. அதிமுக மாநகர் மாவட்ட பொறுப்பாளரும் முன்னாள் சட்டமன்ற உறுப்பினருமான M.K. செல்வராஜ் தலைமையில் நடைபெற்ற இந்நிகழ்ச்சியில் அதிமுக சட்டமன்ற உறுப்பினர் பாலசுப்ரமணியன் கலந்து கொண்டு பணிகளை தொடங்கி வைத்தார். இந்நிகழ்ச்சியில் கழக நிர்வாகிகள் பலர் கலந்து கொண்டனர். விழுப்புரம் மாவட்டம் பெரிய சவளை அருகே டிராக்டரில் பொருத்தப்பட்டிருந்த பேட்டரி மற்றும் இரும்பு ராடுகள் திருடப்பட்டுள்ளது. பெரிய சவளை செங்கல்வராயன் கூட்டுறவு சர்க்கரை ஆலை அருகே விவசாயிகள் 100க்கும் மேற்பட்ட டிராக்டர்களை சாலையோரத்தில் நிறுத்தி வைத்துவிட்டு சாப்பிடுவதற்காக ஹோட்டலுக்கு சென்ற நேரம் பார்த்து 5ற்கும் மேற்பட்ட டிராக்டரில் விலை உயர்ந்த பேட்டரி மற்றும் இரும்பு ராடுகளை மர்ம நபர்கள் திருடிச் சென்றுள்ளனர். இதனால் லோடு வண்டியை இயக்க முடியாமல் விவசாயிகள் கடும் சிரமம் அடைந்தனர். இது குறித்து போலீசார் நடவடிக்கை எடுத்து அப்பகுதியில் CCTV கேமரா பொருத்த வேண்டும் என விவசாயிகள் புகார் அளித்துள்ளனர். திருச்சி சந்திப்பு ரயில் நிலையத்தில் முன்னறிவிப்பின்றி முன்பதிவு செய்யப்படாத பெட்டிகள் குறைக்கப்பட்டதால் முண்டியடித்து ஏறிய பயணிகளுக்கு காயம் ஏற்பட்டது. திருச்சியிலிருந்து ஹவுரா செல்லக்கூடிய ஹவுரா எக்ஸ்பிரஸ் ரயிலில் வழக்கமாக 4 முன்பதிவு செய்யப்படாத பெட்டிகள் இருந்த நிலையில் நேற்று ஒரு பெட்டி மட்டும்தான் முன்பதிவு செய்யப்படாத பெட்டி என அறிவிக்கப்பட்டது. இதனால் அதிர்ச்சியடைந்த பயணிகள் அந்த ஒரு பெட்டியிலும் முண்டியடித்துக் கொண்டு ஏறியதால் சில பயணிகளுக்கு காயம் ஏற்பட்டது. முன்பதிவு செய்யப்படாத பெட்டிகளின் எண்ணிக்கையை குறைத்ததால் மிகுந்த பாதிப்பிற்குள்ளானதாக பயணிகள் வேதனை தெரிவித்தனர். கள்ளக்குறிச்சி மாவட்டம் ஆத்தூர் கிராமத்தில் சீரான குடிநீர் வழங்கப்படாததை கண்டித்து பெண்கள் காலிக்குடங்களுடன் அரசு பேருந்தை சிறைபிடித்து மறியலில் ஈடுபட்டனர். ஆத்தூர் கிராமத்தில் ஒரு வாரமாக குடிநீர் வழங்கப்படவில்லை என கூறப்படுகிறது. இது குறித்து ஊராட்சி நிர்வாகத்திடம் முறையிட்டும் தீர்வு கிடைக்காததால் ஆத்திரமடைந்த பொதுமக்கள் சாலையில் காலிக்குடங்களுடன் மரக்கட்டைகளை வைத்து மறித்துள்ளனர். மேலும் அவ்வழியே வந்த அரசு பேருந்தையும் சிறைபிடித்த பொதுமக்கள் மறியலில் ஈடுபட்டதால் பரபரப்பு ஏற்பட்டது. மக்கள் விரோத ஸ்டாலின் அரசு மக்களின் அடிப்படை தேவைகளை கூட நிறைவேற்ற முடியாமல் திணறி வருவதாக குற்றச்சாட்டு எழுந்துள்ளது. கோவை மாவட்டம் பொள்ளாச்சியில் பல கடையில் பயங்கர தீ விபத்து ஏற்பட்டது பரபரப்பை ஏற்படுத்தியது. பொள்ளாச்சி குமரநகர் பகுதியில் ஈஷா என்பவருக்கு சொந்தமான பழக்கடையில் திடீரென தீ விபத்து ஏற்பட்டது. அதில் கடையில் இருந்த பல லட்சம் ரூபாய் மதிப்பிலான பழங்கள் எரிந்து சேதமடைந்தது. குளிர்சாதன பெட்டியில் ஏற்பட்ட மின்கசிவால் தீ விபத்து ஏற்பட்டிருக்கலாம் என கூறப்படும் நிலையில் சம்பவ இடத்திற்கு சென்ற அதிமுக முன்னாள் அமைச்சரும் பொள்ளாச்சி சட்டமன்ற உறுப்பினருமான பொள்ளாச்சி ஜெயராமன் பாதிக்கப்பட்டவருக்கு நேரில் ஆறுதல் கூறினார்.